இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 12ஆம் வசனம். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள், துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கர் ஆவார்கள் என்று சொல்லி, அரசனாக வரும் முன்பே ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே, நான் மிகவும் சிறியவனாய் இருக்கிறேன், இவ்வளோ பெரிய தேசத்தை ஆளுகிறதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவர் இந்த தேசத்தை ஆளுகை செய்தால் எப்படிப்பட்ட ஆட்சியை அவர் கொடுக்க முடியும், அவர் ஆளுகையில் உள்ள அந்த என்னென்ன குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார் என்பதை கற்றுக்கொண்டவராக, நீதிமொழிகளிலும் ஒரு தலைமைத்துவத்திற்கான குணாதிசயங்கள் எவை தேவை என்பதையும் இந்த நீதிமொழிகளினுடைய புத்தகத்திலே ஆங்காங்கே சாலமோன் குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஒரு ஆளுகை செய்கிறவன் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான் என்று சொல்லுகிறார். ஜாக்கிரதை உள்ளவன் என்பது சுறுசுறுப்புள்ளவனுடைய கை, அதுதான் ஆளுகை செய்யும். சோம்பேறியாக இருக்கிற ஒரு ராஜா இன்னொரு தேசத்தில் அவன் தோற்கடிக்கப்பட்டு அவனுக்கு பகுதி கட்டுகிறவனாக மாறிவிடுவான் என்று சொல்லி ஆளுகை செய்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இது எந்தவித ஆளுகையையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தை ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கம்பெனியை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சமுதாயத்தில் ஒரு பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவர்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய கைதான் ஆளுகை செய்யும், அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு தலைமைத்துவத்தை முதலிலே அவர் அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவதாக சொல்லுகிறார் நீதிமொழிகள் 13:17, உண்மை உள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம், அவன்தான் ஆரோக்கியம். அவர்களுடைய வாயில் உண்மை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எப்படி பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்லையோ, அவர் மனமாற எப்படி ஒரு மனுபுத்திரன் அல்லவோ, அதே போல உண்மை உள்ள ஸ்தானாதிபதியாக பொறுப்பில் நாம் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது உண்மைக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் இருக்க வேண்டும் என்கிறதை இவர் சொல்லுகிறார். அதுதான் இந்த உலகத்துக்கு ஒரு ஆரோக்கியம். தனக்கு கீழாக ஆளுகைக்குட்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு அதுதான் ஒரு நல்ல மருந்து, ஒரு ஔஷதம் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக நீதிமொழிகள் 17:26 சொல்கிறாரு, நேர்மையாக தீர்ப்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும், அதாவது நீதிமானை தண்டிக்கிறதும், நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதி அல்ல. இன்றைக்கு எத்தனையோ பேர் தப்பித்து விடுகிறார்கள். இன்றைக்கு தவறுகளை செய்து பணத்தை கொடுத்து தப்பித்து விடுகிறார்கள். ஆளுகை செய்கிறவர்கள் நேர்மையான தீர்ப்பை அளிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஆட்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1000 குற்றவாளிகள் தப்பிரலான ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இவர் சொல்கிறாரு, நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும், குற்றவாளிகளெல்லாம் தப்ப விட்டுட்டு நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும், நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதி அல்ல. நேர்மையான ஒரு தீர்ப்பை செய்கிறவராக ஒரு ஆளுகையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் எந்த விதமான முகத்தாட்சணியமும் இருக்கக்கூடாது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான்காவதாக நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பதில் உரைக்கு முன்பாக நன்றாக கவனிக்க வேண்டும். அதாவது காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாக இருக்கும். சரியாக கேட்காம வந்தவுடனே முகத்தை பார்த்துட்டு ஒரு பதிலுரைக்கிற ஒரு தலைமைத்துவத்தை உடையவர்களாக இருக்கக்கூடாது. முதல்ல எல்லாவற்றையும் பொறுமையாக உட்கார்ந்து கேட்டுட்டு அதற்கு பின்பாக தேவ சன்னிதானத்தில் அந்த காரியங்களை வைத்து நம்ம உத்தரவு சொன்னோன்னா அது நமக்கு புகழ்ச்சியை கொண்டு வரும். இல்லைன்னா அது புத்தியினமும் வெட்கமுமாக இருக்கும் என்று பதிலுரைக்கு முன்பாக கவனிக்கும்படியாக தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் கேட்கிறதற்கு
தீவிரமாக பேசுகிறதற்கு கொஞ்சம் தாமதமாக இருந்து அவர்கள் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். புத்திமானுடைய நீதிமொழிகள் 18-15 அவங்க அறிவை சம்பாதிப்பாங்க. ஆளுகை செய்கிறதற்கு ஞானம் வேணும். அதை தான் சாலமோன் கேட்டு பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே தரிசனமாகி கேட்கிறார், நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் ஐஸ்வர்யத்தை கேட்காம, ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆளுகிறதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியினுடைய செவி அறிவை நாடும். அதனால தான் சாலமோன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சிறந்த ஒரு ஞானியாக விளங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தென் தேசத்து ராஜஸ்திரியெல்லாம் அவருடைய ஞானத்தை கேட்கும்படியாய் வந்தால் என்று பார்க்கிறோம். அவருடைய அமைச்சரவையில் உள்ளவர்களெல்லாம் அத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். ஏன்னா புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியினுடைய செவி அறிவை நாடும். அதை வாஞ்சித்தார். தலைமைத்துவத்தில் இருக்கணும்னா இது எனக்கு வேணும்னு வாஞ்சித்தபடியினால் ஆண்டவர் அதை கொடுத்தபடியினால் அவர் புகழ்ச்சி பெற்றவராக அவர் விளங்கினதை பார்க்கிறோம். அதே போல் நீதிமொழிகள் 27-21 சொல்கிறார், வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. இது ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள், அந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அவர்கள் புகழ்ச்சியை தங்களுக்கு வாங்கி கொண்டே இருந்தாங்கன்னா, அந்த புகழ்ச்சியில் அவர்கள் மயங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவருடைய வாழ்க்கை புகழ்ச்சியை எதிர்பார்த்தே வாழ ஆரம்பித்து விடும். அதனால் புகழ்ச்சிகள் வரும்பொழுது அதற்கு உரியவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொண்டே இருந்தோன்னு சொன்னால், நமக்கு புகழ்ச்சிகள் நம்முடைய ஆளுகை அருமையாக இருக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் புகழதான் செய்வார்கள். அந்த புகழ்ச்சிக்கு இந்த ஸ்தானத்தில் வைத்த என் ஆண்டவருக்கு தான் சொந்தோன்னு சொல்லி, எப்படி யோவான் ஸ்நானகன் சொன்னாரோ, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். யோவான் ஸ்நானகன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருந்தான். நான் சிறுகணும், ஒவ்வொரு நாளும் நான் சிறுகணும், அவர் பெருகணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை உடையவர்களாக புகழ்ச்சிக்கு உரியவர்கள் தான். ஆனால் அந்த புகழ்ச்சியினால் சோதனை உண்டாகி விடாதபடி அதை ஆண்டவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு 28-16 சொல்கிறாரு, பிரபு புத்திமானாக இருந்தால் அவன் புத்தியினனாக இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவன். பிரபு புத்தியினனாக இருந்தால், அவனுடைய மகனே அப்படி தான் இருக்கிறான். எங்கள் அப்பாவுடைய இடுப்பை பார்க்கலையே என் சுண்டு விரல் பாரமாக இருக்கும். எங்கள் அப்பா அவங்கள சவுக்குனால் தண்டித்தார், நான் அவங்கள தேல்னால் தண்டிப்பேன்னு சொல்கிறேன். குறும்பான பதிலை சொல்லின அந்த ரெகோபயாம் ராஜ்யபாரத்தெல்லாம் இழந்து போனதை பார்க்கிறோம். ஆனால் பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். ஒரு பதவியில் இருக்கிறவங்க பொருளாசை பிடிச்சவங்களா தங்களுக்கு 1000 கோடி 2000 கோடின்னு சேர்த்து வைக்கணும்னு இருந்தால் ஒரு நாள் நல்ல ஆளுகையை ஜனங்களுக்கு தர முடியாது. இன்றைக்கு ஒவ்வொரு பதவியில் வைக்கப்பட்டவர்கள் ஜனங்களுக்கென்று கரிசனை உடையவர்களாக வாழ வேண்டும், பொருளாசையை வெறுக்கிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆதி நாட்களில் உள்ள நம்முடைய அரசியல்வாதிகளை குறித்தே சொல்லுகிறார்கள். ஆளுகை செய்தவர்கள் அவர்கள் அப்படி இருந்தார்கள், இப்படி இருந்தார்கள், அத்தனை தியாகத்தை செய்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆளுகையை பார்க்க முடியவில்லை என்று ஜனங்கள் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். பொருளாசையை வெறுக்கிறவர்கள் நம்மை ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் பொய்களுக்கு செவி கொடாதவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும். அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கர் ஆவார்கள். அது தெளிவாக நம்முடைய சவுலுடைய வாழ்க்கையில் 1 சாமுவேல் 22-8-19 வரையிலும் தோவேக்கு என்று சொல்லக்கூடிய அவனுடைய ஊழியக்காரன், மந்தை மேய்க்கிறவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்த அந்த தோவேக்கு ஒரு பொய்ய அபியத்தாரை குறித்து, அகிமெலேக்கை குறித்து, அகிமெலேக்கின் குடும்பத்தை குறித்து, அந்த ஆசாரியனை குறித்து சொன்ன பொய் நிமித்தமாக ஆண்டவரிடத்தில் விசாரித்து தாவீதுக்கு பதில் சொன்னாங்கிற அந்த பொய் நிமித்தமாக 85 சணநூல் தரித்த ஏபோத்தை தரித்திருந்த ஆசாரியர்களும் வெட்டப்பட்டு செத்தார்கள். அவனுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும், குழந்தைகள், ஸ்திரீகள், மிருக ஜீவன்கள், டோட்டலாக அபியத்தாரை தவிர மீதி எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் என்கிறதை நாம் பார்க்கிறோம். தோவேக்கினுடைய பொய்யினால் சவுல் செய்த ஒரு கொடுமையான காரியம். அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தா அவன் ஊழியக்காரர் யாவரும்
துன்மார்க்கர் ஆவார்கள். சங்கீதம் 52 சங்கீதக்காரன் சொல்கிறார், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட ஒரு சவரகன் கத்திய போல இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேட்கணும். பொய் சொல்கிறாங்களா, எதை சொல்கிறாங்க, சரியாக சொல்கிறாங்களா, அவர்கள் சொல்லுகிற பொய்யினால் அது ஒரு சவரகன் கத்திய போல மற்றவர்களை வெட்டக்கூடியதாக இருக்குதா? நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தத்தை பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய் என்று சொல்லுகிறாரே, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் நிதானித்து சொல்லுகிறது பொய்யா உண்மையா என்பதை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அதிபதியாக ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எந்த ஒரு தலைமைத்துவமாக இருந்தாலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நேர்மையாக தீர்ப்பு செய்கிறவர்களாக, பதில் சொல்கிறதற்கு முன்பு கொஞ்சம் நல்லா கவனிக்கிறவர்களாக, அறிவை பெற்றுக்கொண்டவர்களாக, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லப்படுகிறது. எப்படிலாம் எசேக்கியாவுக்கு எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, தேவ சன்னிதானத்தில் நின்றபடினால தேவன் அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ரட்சிப்பை பார்க்கிறோம். ஆசாவினுடைய வாழ்க்கையிலும் அது நடந்ததை பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதவர்களாக, புகழ்ச்சிக்கு உரியவர்களாக இருந்தாலும் அதை ஆண்டவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறவர்களாக, பொருளாசைகளை வெறுக்கிறவர்களாக, பொய்களுக்கு செவி கொடாதவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நாம் தர முடியும். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள், துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கீழாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒருவேளை நம் ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், எந்த பொறுப்பில் இருந்தாலும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்காய் வாஞ்சிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், மனதார சத்தியத்தையே தினம்தோறும் பேசுபவனே, மனதார சத்தியத்தையே தினம்தோறும் பேசுபவனே.